கிளாஸுக்குள்ள பசங்க எப்ப பார்த்தாலும் சும்மா நை நைன்னு கத்திட்டே இருக்கிறதுனால சரியா படிக்க முடியலன்ட்டு கிளப் ரூம்ல சுசாயும் ஷாங்லோராங்கும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு கரண்ட் போக சுசாயோ லைட் இல்லனாலே ஏதோ பேய் இருக்கிறதா நினைச்சு எப்ப பார்த்தாலும் பயந்துட்டு இருக்க. ஷாங்லோராங் ஹேண்டியா இருக்கிற ஒரு கேண்டில் எடுத்துட்டு வந்து வச்சு டக்குன்னு இந்த சம்ம முடி சுசாய் வீட்டுக்கு போலாம், மிச்சதை நாளைக்கு பாத்துக்கலாம்னா இந்த ஆம்பியன்ஸ்ல கூட இவன் படி படின்றான பாருன்ட்டு ஷாங்லோராங்க அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காலத்துல எப்பம்டா சான்ஸ் கிடைக்கும்ட்டு காத்துட்டு இருக்க பசங்களுக்கு இடையே ஷாங்லூராங்க ஒரு சொக்க தங்கம் அப்படின்ட்டும் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் கிளாஸ்க்கு வரும்போது பசங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு, என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னா, குஃபாங் அவங்களுக்கு நடுவுல வந்து இனிமேல் நம்ம ஸ்கூல்ல நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட போறாங்களாம். பாய்ஸும் கேர்ள்ஸும் இனிமேல் பக்கத்துல எல்லாம் உட்கார கூடாதுன்றாங்க. ஏன் தெரியுமா, நேத்து பிரின்சிபல் சார் சடனா ரவுண்ட்ஸ் போகும்போது யாரோ லேப்ல 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்களாம். இத பத்தி அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து சொல்ல போறாங்க பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் அந்த கிளாஸ் டீச்சர் இனிமேல் பசங்களும் பொண்ணுங்களும் தனியா எந்த கிளாஸ் ரூம்லயும் இருக்கக்கூடாது, இது பிரின்சிபலோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சும் நாம என்ன தப்பா பண்றோம், படிச்சுட்டு தானே இருக்கும்ட்டு கிளப் ரூம்ல சுசாயும் ஷாங்லூராங்கும் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ் லீடர் பொண்ணு அவங்கள பார்த்து போட்டோ எடுத்துட்டு போய் பிரின்சிபல் கிட்ட மாட்டி விட்டுறா. உடனே பிரின்சிபல் சுசாயும் ஷாங்லூராங்கையும் ஸ்டாஃப் ரூம்ல கூப்பிட்டு சம்ம ரைடு, நீங்க தனியா ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிறது போட்டோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, சார் நாங்க தனியா என்ன பண்ணிட்டு இருந்தோம், படிச்சுட்டு தானே இருந்தோம், யார் கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னு சுசாய் கேட்க, இங்க நான் பிரின்சிபலா நீ பிரின்சிபலா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னா, சார் நாங்க தப்பு பண்ணல சார், தப்பு பண்ணாதான் பயப்படணும்னு சொல்ல, உடனே அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ், சார் அவங்க 2 பேரும் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி இங்கிலீஷும் மேக்ஸும் சொல்லி கொடுத்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும்ல, இது வேற யாரோ தெரியாதவங்க பார்த்த வேலையா இருக்கும், இதை பெருசு பண்ண வேணாம்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் சுசாய்க்கும் ஷாங்லூராங்கும் இது யார் பார்த்த வேலைன்ட்டு தெரிஞ்சே ஆகணும்ட்டு வெளியே போறாங்க.